ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பியர் சோப் வச்சு நம்ம வீட்டிலேயே வந்து சூப்பராக ஸ்கின் ஒயிட்னிங் சோப் செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு சோப் வாங்கியிருக்கேன். இதை பாருங்கள், நம்ம க்யூபாக கட் பண்ணிக்கலாம். சும்மா கத்தியில் கட் பண்ணிங்கன்னா வந்தாலே சூப்பராக கட் ஆகிடும். அது நல்ல கிளிசரின் தானே, அதனால ஈஸியாகவே கட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை சோப் வேணால் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுட்டு அது மேலே தான் வச்சு டபுள் பாயில் தான் பண்ண போகிறோம். அப்படியே வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி ஹீட் ஆனோடனே அதில் வச்சிங்கன்னா அந்த சோப்பு எல்லாமே வந்து மெல்ட் ஆயிரும். பாருங்கள் இந்த அளவுக்கு மெல்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம வீட்டிலே சோப் பண்ணி போடுற பார்த்தோன்னா நல்லா வந்து ஸ்கின் வந்து டேன் ஆன ஸ்கின்லாம் வந்து சூப்பராக ஒயிட் ஆகுதுங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக இப்போ மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா கலக்கி விட்டிங்கன்னா அந்த மெல்ட் ஆகாமல் இருக்கிறது கூட மெல்ட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முல்தானி மட்டி சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட எந்த முல்தானி பவுடர் இருந்தாலும் சரி, கட்டியாக இருந்தால் ரோஸ் வாட்டர் ஊற்றிட்டு அதை கரைச்சிட்டு போடுங்க. இப்போ இதில் அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். காஃபி பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குங்க. மஞ்சள் தூள், மூஞ்சிக்கு பூசுகிற மஞ்சள் தூள் இருக்குல்ல, அதுவே கொஞ்சம் போட்டிருக்கேன். ரோஸ் வாட்டரும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம். நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ரோஸ் வாட்ரு. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவெல்லாம் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ண இதுவாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுறங்க, எல்லாத்தையும் கலக்கிட்டு. ஏன்னா வந்து லைட்டாக பால் மாதிரி இதுவாகும். நல்லா கலக்கிடுங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம இந்த கப்பில் தான் ஊற்ற போகிறோம். நீங்கள் மோல்டு இருந்தாலும் அதில் ஊற்றி செய்யலாம். நான் இந்த கப்பில் தான் செய்கிறேன். இது ஃபுல்லாக ஆற விட்டு எடுத்தாச்சுங்க. 2 சோப் வந்திருக்கு. நம்ம ஒரு சோப் போட்டோன்னா அதில் 2 சோப் செய்யலாம். சின்ன சின்னதாக தான் வரும். நீங்கள் மோல்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இது ஃபுல்லாக ஆறிடுச்சு. எடுக்கும்போது எப்படி வருது பாருங்கள். லைட்டாக கட் பண்ணிவிட்டு பிரித்து எடுத்தேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு ஒட்டாமல். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சோப் ட்ரை பண்ணால் உண்மையாலே ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நான் பாப்பா கைக்கு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதில் நம்ம மஞ்சள், காஃபி தூள் பவுடர்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா வந்து டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அரிசி மாவும் போட்டுக்கிறதுனால நல்லா வந்து இதுவாகும். இங்கே பாருங்கள், பாப்பா கையில் போட்டிருக்கேன். ஒரு கையில் போட்டேன், இன்னொரு கையில் போடலை. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு டேன் ரிமூவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த கைக்கு தான் போட்டேன். இந்த கைக்கும் அந்த கைக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். எவ்வளோ டேன் வந்து ரிமூவ் ஆகிருக்கு அழுக்கலான்னு சொல்லிட்டு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஃபுல் பாடிக்குமே டேன் வெயிலில் போகிறதுனால டேன் ஆகும். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே பண்ணி போடுறப்போ சூப்பராக வந்து டேன் ரிமூவ் ஆகுதுங்க. நம்ம எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணல, எல்லாமே நேச்சுரல் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கை எவ்வளோ அழுக்கு அதுலேருந்து டேன்லாம் வந்து ரிமூவ் ஆகிருக்கு பாருங்கள் அந்த தண்ணியில். கண்டிப்பாக நீங்களும் வந்து இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்ட்டுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.